ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்சியிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு ஷாப்பிங் பண்ணதாங்க போகிறோம். திருச்சியிலேயே ஃபேமஸான சந்தை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொன்மலை சந்தை தாங்க. திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இது இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தடவையாவது இந்த சந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசதியானவங்க எப்படி ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்களோ, அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த சந்தைக்கு போனோம்னா நமக்கு தேவையான அனைத்து விதமான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாங்க. பொருட்கள்னு மட்டும் கிடையாது, வளர்ப்பு பிராணிலேருந்து செடி, அதுக்கு தேவையான பொருள், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கலர் மீன்கள், உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், அது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே அங்கே கிடைக்குங்க. அங்கே கிடைக்காத பொருள்னு எதுவுமே இருக்காது. நம்ம சண்டே ஒரு தடவை லீவில் வந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அதில் சுற்றிட்டே இருந்தால் கூட டயர்டாகாது. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பொருட்கள் இருக்கும். பார்க்க இன்னும் நம்ம வாங்கி எல்லா பொருளையும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசி வாங்கிக்கலாம். நான்வெஜ்ஜில் எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. கருவாடுலேருந்து மீன்லேருந்து கடல் சார்ந்த மீன்கள் எல்லாமே இருக்கும். கோழியெல்லாம் உயிரோடையே நம்ம வளர்க்குறதுக்கும் வாங்கிக்கலாம், கறிக்கு வேணும்னாலும் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்கும். காய்கறியிலேருந்து பழங்கள் எல்லா பொருட்களுமே இருக்குங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேராவது கூட்டிகிட்டு போனால் தான் அங்கே உள்ள பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கெல்லாம் காய்கறி சேர்த்து வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப லாபங்க. எல்லா காய்கறி பழங்கள்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்தைங்கிறனால எல்லா பொருட்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி, ஒரு பர்ச்சேசிங் மாதிரி இல்லாமல் ஒரு பிக்னிக் மாதிரி கூட போய் சுற்றி பார்க்கலாம். வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இல்லாத நாட்களில் நம்ம போனோம்னா டயர்டே ஆகாது, நல்லா சுற்றி வரலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறது வந்து ஒரு பகுதி மட்டும்தான். ஏன்னா நான் பர்ச்சேசிங் போயிருந்தனால எனக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு சில இடங்களுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். இன்னும் அங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. நான் ஒரு பகுதி மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிளகாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி கவரில் கட்டி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே விலை கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா அவ்வளோதான் இருக்குங்க. எல்லாமே 1/4 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும் பொருளெல்லாம். மளிகை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸுங்க அது. நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது வழக்கம்தான். அதனால் உங்களுக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுனால இந்த தடவை வீடியோ எடுத்திருக்கேன். பூண்டெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்ததுங்க. பழங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம இங்கே போய் ஒரு நார்மல் ஒரு கடையில் போய் நம்ம ஃப்ரூட்ஸ் கடையில் கேட்டோம்னா ஒரு கிலோவே 200 ரூபா 150 ரூபா அதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தட்டில் வச்சுருக்கிற ஒவ்வொரு தட்டுமே 50 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளைப்பழம் எல்லாமே அந்த தட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே 50 ருபீஸ் தான். நமக்கு எந்த வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட அதை தான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் என்ன வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி லோவாக இருந்தாலும் சரி, ஹையராக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள், 20 ருபீஸ் தான். இங்கே உள்ள சந்தையில் கூட நம்ம வார சந்தை வீட்டு பக்கத்தில் வாங்கினா கூட இவ்வளோ பெரிய பூ இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். கீரை வகையில் நமக்கு வீட்டு சைட்லலாம் கிடைக்காத எல்லா வகையான கீரையும் இருக்குங்க. அங்கே பாருங்கள், வல்லாரை கீரை ஒரிஜினல் கிடச்சிது, நான் வாங்கிக்கிட்டேன். வல்லாரை கீரை ஒரிஜினல்னு சொல்லி இங்கே சந்தையில் போடுறது எதுவுமே ஒரிஜினல் கீரை இல்லைங்க. இங்கே ஒரிஜினல் கீரை கிடச்சிச்சு, வாங்கிக்கிட்டேன். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம அதனால் வாங்கிக்கிட்டாச்சு. அடுத்து இந்த காய்கறிகள்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வச்சுருக்காங்கல்ல பிளேட்டில் எல்லாமே 20 ருபீஸ் தாங்க. எதை எடுத்தாலுமே 20 ருபீஸ் தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கலாம். லெமன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லெமன் 5 ருபீஸ் சொல்கிறாங்க. அங்கே அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தட்டே வந்து 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான் லெமன்லாம். தேங்காயெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான எல்லாம் அந்த கத்தி, அருவாமனை, இந்த அலக்கு எல்லா பொருளுமே இருக்கும்.
ஒரு பொருள் பாக்கி கிடையாதுங்க. அங்கே எல்லா பொருளுமே இருக்கும். கிடைக்காத நீங்கள் வெளியில் கிடைக்காத தேடுற பொருள் கூட ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு பகுதி மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான செடிகளும் கிடைக்குங்க. மரங்களும் இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து காய்கறிகள் விதையிலேருந்து எல்லா பூக்கள் செடி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இல்லாத ஃப்ளார்ஸே கிடையாது. எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸ் தாங்க சொல்லுவாங்க. நர்சரியில் போயிட்டு நம்ம ஒரு செடி 50 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 20 ரூபாய்க்கு ஒரு செடி வாங்கிட்டு போயிடலாம். இங்கேருந்து கொண்டு போய் நான் வீட்டில் வச்ச எந்த செடியுமே எனக்கு ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. எல்லாமே சூப்பர் க்ரோத்தில். நம்ம கார்டனில் உள்ள மோஸ்ட்லி எல்லா ஃப்ளார்ஸுமே நான் இங்கேருந்து வாங்கிட்டு போனது தான். வீட்டுக்கு தேவையான அழகு செடிகளும் எல்லாமே இருக்கும். ஃப்ளார்ஸ் பாருங்கள், ரோஸில் எல்லா கலருமே இருக்குது. நமக்கு இதில் ரோஸில் கிடைக்காத கலர்னே இருக்காது. சின்ன பூவுலேருந்து பெரிய சைஸ் பூ வரைக்குமே வச்சுருப்பாங்க. ஜெவந்திலையுமே எல்லா கலருமே இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கக்கூடிய அழகு செடியிலேருந்து இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே இல்லாத செடினே இருக்காது. செடிக்கே வந்தோன்னாலே நம்ம ஒரு 1 ஹவர் நின்றுடலாம். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ வெரைட்டியான செடி, மூலிகை செடிகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு கிடைக்காத மூலிகை செடியெல்லாம் கூட அவங்கள்ட்ட நம்ம சொல்லி வச்சோன்னா அடுத்த வாரம் வாங்கி வச்சுருவாங்க. நம்ம அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் செடிகள் எனக்கு இங்கே தாங்க கிடைக்கிது. வேறு எங்கேயுமே நர்சரியில் கூட நான் அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. செடிகள் வைக்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா சிமெண்டில் தொட்டி கூட இருக்கும். இந்த கலர் பூவெல்லாம் பாருங்கள், எல்லா கலருமே இருக்குது. பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, காம்பவுண்டுக்கு வெளியில் வைப்போமே, அதில் எல்லா வெரைட்டி கலருமே அதில் இருந்தது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குரோட்டன்ஸ்லாம் எல்லா விதமான குரோட்டன்ஸும் இருக்கும். 100 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்லேருந்து செடி சைஸை பொறுத்து நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான செடிகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா கூட வாங்கி வச்சுருவாங்க. இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள், பட்டன் ரோஸ்லேருந்து 7 டேஸ் ரோஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான செடிகள் ஏதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. நான் அடினியம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. மோஸ்ட்லி அடினியம் கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், செடி வாங்கினோன்னா அதுக்கு தேவையான பாட்டு, கொக்கோ பீட்டு, அதுக்கான உரம் எல்லாமே கிடைக்கும் இங்கேயே. பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் காய்கறிகள் செடிக்கு தனியாக, மரங்களுக்கு தனியாக, எதுக்கு நமக்கு வேணுமோ அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்களே உரம் கொடுத்துருவாங்க. அங்கேயே வாங்கிக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட் தான் உரம்லாம். ஜெவந்திலாம் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். செடிக்கு நான் போனாலே ஒரு 1 ஹவர் அங்கேயே நின்றுடுவேங்க. எனக்கு செடினா அதான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கார்டன் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஒரு செடி பைத்தியம் நான். அதனால் அங்கேருந்து நகரவே இல்லை. 1 ஹவர் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி இப்படின்னு அலைஞ்சு ஒரே ஒரு அடினியம் செடி ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டேன். வீட்டில் எவ்வளோ செடி இருந்தாலும் என்னன்னு தெரியல, திடீர்னு அடினியம் கலெக்ஷன் மேலே ஒரு பார்வை போயிடுச்சு. அதனால் ஒரு செடி நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது அங்கேருந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் எல்லா வகையான பொருட்களும் வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு சட்டியிலேருந்து குட்டி அடுப்பு, அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற மாதிரியான பொருட்கள், தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக பானை இலையை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு குட்டி அடுப்பு, குட்டி பானை, நம்ம சின்ன வயசில் சொப்பு ஜாமான் வச்சு விளையாண்டுருப்போம் இல்லையா, அது மாதிரியான பொருட்கள் நிறையா இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை வந்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க வச்சு விளையாடும் போது அது என்னமோ அதில் சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுறதே அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்க அதெல்லாம் அனுபவிச்சதில்லை, நம்ம தான் அதெல்லாம் சொல்லித்தரணும். உண்டியல் வெரைட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் லவ் பேர்ட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்குறதுக்கு தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ரேட்டு. நம்ம கேட்டு பேரம் பேசி தாங்க வாங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கலர் மீன்கள்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவே விட்டுருப்பாங்க. பசங்க, குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா மீன் தொட்டிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே, அதோட ஃபில்டர்லேருந்து உள்ளே வைக்கிற அந்த அழகு பொருட்கள், சங்குலேருந்து எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம ஒரு மீன் தொட்டி வாங்கி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டமும் அங்கேயே இருக்கும். என் கூடயே வந்த மனுஷனை காணமேன்னு பார்த்தா இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஃபைட்ரு. நம்ம வீட்டில் அவ்வளோ மீன் இருக்குது, ஃபைட்ரு இல்லையா. அதனால் ஏன்னா ஃபைட்ரு வச்சு வளர்க்கணுன்னா அதுக்கு தனி தொட்டி வாங்கி அவங்க ஒருத்தங்க தான் இருப்பாங்க.
அதுக்காக நான் வேணான்னு சொல்லிவிட்டு வாங்காமல் இருந்தேன். இன்றைக்கி வாங்கியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு மீன் வாங்கியாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். மயில் கலருங்க, இங்கே கூட டல்லாக இருக்குது. வீட்டில் போயிட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரெக்கு அப்படியே அந்த தோகை மயில் மாதிரி. அடுத்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு பெட் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குங்க. முயல்லாம் பாருங்கள், கறிக்கும் வாங்கிக்கலாம், வளர்க்குறதுக்கும் வாங்கிக்கலாம். எல்லா வகையான முயலும் வச்சுருப்பாங்க. நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் டாகில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்கங்க. நான் காமிக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் நான் உள்ளே போகல, ஏன்னா ரொம்ப கும்பலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ளார எல்லா அனிமல்ஸ் வெரைட்டியுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களாம் அவ்வளோ இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே 10 ரூபாயிலேருந்து மீன் கொடுப்பாங்கங்க. கலர் மீன் வந்து வளர்க்குறதுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கலர் மீன் நிறையா இருக்கும். அதை வாங்கிறதுக்கு ஒரு குட்டி கும்பலே நிற்பாங்க பசங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செப்பல், துணிமணி, ஆண்களுக்கு தேவையான எல்லா துணியும் கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான சுடிதார் வெரைட்டி எல்லாமே கிடைக்குங்க. அதெல்லாம் செட்டாகவே எவ்வளோ 500 என்னமோ தான் சொன்னாங்க. குழந்தைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் இருக்கிறதுனாலையும் என்னவோ வாரம் சந்தை போட்டால் கூட கூட்டம் மட்டும் குறையிறதே இல்லைங்க. அவ்வளோ கும்பலாக இருக்கும். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நீங்களும் பொன்மலை சந்தைக்கு போயிருக்கீங்களா? திருச்சியிலேருந்து யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகாதவங்க சும்மாவாவது ஒரு விசிட்டிங் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.